ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் ஷீக் கபாப். இது வீட்லேயே எப்படி சிம்பிளாக செய்யலான்னு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். மட்டன்லேயே இந்த ஷீக் கபாப் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஐட்டம். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் தி பெல் ஐக்கான். ஷீக் கபாப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லியை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சின்ன பிளெண்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 1/2 kg மின்ஸ்டு மீட் எடுத்துட்டு அது கூட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கிட்டத்தட்ட இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் கபாப்ஸு. அப்புறம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு கையால் நல்லா ஜென்டலாக பிசைஞ்சு விடணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சால் போதும், அடிச்செல்லாம் பிணையக்கூடாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour மினிமம் 2-3 hours வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்டிக்கில் நல்லா ஒட்டும். இப்போ இது ஸ்கியூயர்ஸ் ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை சாப்ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணேன். இந்த சைனீஸ் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற சாப்ஸ்டிக் இது. இந்த 1/2 kgக்கு எனக்கு இந்த ஸ்கியூயர்ஸில் வைக்கிறப்ப ஒரு 8 போர்ஷன் கிட்ட வந்துச்சு. 7 to 8 போர்ஷன் வரைக்கும் வரும். பெரிய உருண்டையாக எடுத்து மிடில் இப்படி வச்சுக்கலாம். அந்த ஸ்டிக்கோட மிடில் பார்ட்டில் இப்படி வச்சுட்டு 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி லென்த்தியாக வர மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சிடணும். அந்த டாப் அண்டு பாட்டம் சைடில் கொஞ்சம் கேப்பு விட்டுறணும். ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப தான் நல்லா இதில் ஸ்டிக் ஆகி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஒரு கேப் விட்டுட்டு ஒரு 4 ஸ்டிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கபாப்ஸை 5 minutes 225 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 minutesக்கு க்ரில் பண்ணணும். 30 minutesல ரெடி ஆயிரும். இதில் இடையில ஒரு 10 minutesக்கு அப்புறம் நான் ரொட்டேட் பண்ணி விட்டேன். ஒரு 2 to 3 times அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும். இப்போ ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரஷ்ஷில் பட்டரை தொட்டுட்டு அப்படியே அந்த பட்டரை இந்த கபாப்ஸ் மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 30 minutesல நல்லா க்ரில் ஆகி கபாப்ஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கபாப்ஸ். நம்மளுக்கு ஸ்பைஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் க்ரீன் சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அந்த ஸ்டிக்லேருந்து எடுக்கிறப்ப அந்த டாப் அண்ட் பாட்டமில் லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு புஷ் பண்ணால் ஈஸியாக எடுக்க வந்துடும். சூப்பரான இந்த மட்டன் ஷீக் கபாபை மின்சாஸ் அண்ட் சேலடோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.